ஹலோ ஜாலி, நான் தான் உங்கள் ஜாலி கோர். நமஸ்காரா உப்ளி, ஐ லவ் யூ. வாங்கோ ಹುಬ್ಳಿக்குள்ள ಪೊಲ್ಲ ಊರು எப்படி இருக்குதுன்னு ಸುತ್ತಿ பார்க்கலாம். ನಾವು ಹೋಗಬೇಕು, ನೋಡಬೇಕು. ಇವಾಗ ಹುಬ್ಳಿ ಬನ್ನಿ, ಎಂಜಾಯ್ ಮಾಡೋಣ, ಎಂಜಾಯ್ பண்ணலா, வாங்கோ. வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜாலிகோர். என்னடா திடீர்னு டைம்ல இருக்கிற, எங்கடா போயிருக்கிற அப்படின்னு கேட்டீங்க. நம்ம போயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு உப்ளிக்கு போயிருக்கிறோம். நான் ஒன்றியா போல, என் கூட வந்துட்டு எங்க மேனேஜர் கூட ஒரு வந்துருக்கிறாரு. ஸோ இப்போ நான் எங்க மேனேஜரை கூட போறேன். வாங்கண்ணா. இவர் தான் வந்துட்டு எங்க மேனேஜர். இவர் கூட தான் நான் உப்ளிக்கு போயிருக்கிறேன். இன்னைக்கு இவங்க ஊர்ல வந்துட்டு ஒரு திருவிழா நடந்துருக்குது. அந்த திருவிழாவை பாக்குறதுக்கு தான் நாங்க. ஏன்னா என்ன சொல்ல போறீங்களா? நேத்து நடந்த கதை. என் மூஞ்சி இப்படி பெஸ்ட் ஆயிடுது பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பல்லு அதுக்கு தான் பெஸ்ட் ஆயிடுது. நேத்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு. அதனால தான் நான் இன்னும் கண்ணாடியே போடல. ஒரு பக்கம் ஒஜிக்குது. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுட்டு நம்ம அண்ணாவே சொல்லுவாரு. சொல்லலாம் சீக்கிரம். ஒண்ணுமே இல்லப்பா, நேத்து எலக்ட்ராசிட்டில போகும்போது ஒரு கையில மொபைல் ஒரு கையில வண்டி போயிட்டு வீண்ட்டு ஏஞ்சி கால்ல அடி கையில அடி, அதுதான்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நாங்க கரெக்டா வந்துட்டு உப்ளி ரீச் ஆயிட்டுக்கிறோம். இங்கிருந்து வந்துட்டு இந்த அண்ணா வீட்டுக்கு தான் போறோம். இந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்க ரெடி ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்ட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டினியூ பண்ண போறேன். இப்போதைக்கு நாங்க பாய். ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டோம். திருவிழா ஆயிட்டுனா எங்கெங்க கூட்டிட்டு போறீங்கண்ணா? எங்க இல்லப்பா, நீங்க தான் சொல்லணும். எல்லாம் தெரியும், நீங்க தான் சொல்ல. எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீ கூகுள்ல. கூகுள் இல்ல, கூகுள்ல இங்க பக்கத்துல நிக்க போது நான் கூகுள் நான் பாக்கல. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கூகுள் இல்ல பாக்கலாம். சொல்ல எங்க கூட்டிட்டு போவீங்க? விஹாருக்கு போலாம், நம்ம புத்த விஹாருக்கு போலாம். இன்னைக்கு ஃபுல்லா அங்கதான் டைம் போயிடும். அப்புறம் இன்னொரு 3 நாள் இருக்கு. இன்னும் 3 நாள்ல எங்கன்னா வெளியில போலாம். தண்டிலி போலாம். தண்டிலி இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வண்டியில போகலாம் தண்டிலிக்கு. அங்கே ரிவர் ராஃப்டிங்கு அப்புறம் நல்லா பிளேசஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் உப்ளி சுற்றி பார்க்கலாம். உப்ளி சுற்றி பார்க்கறதுக்கே உனக்கு ஒரு 4 நாள் ஆகிடும். 4 நாள் ஆகிடுமா? சின்ன ஊர் தானே சொன்னீங்க? சின்ன ஊர் இல்லைப்பா, சிட்டிப்பா இது. உப்ளி தார்வாடு. ஓகே ஓகே. ஆனால் முக்கியமாக வந்துட்டு அந்த ராஜ்குமார் சாரு டான்ஸ் ஆடினார் தெரியுமா? உட்டிதாரே கண்ணனாட விட்டபேக்குன்ட்டு. அங்க வந்துட்டு கண்டிப்பா அங்க போயிட்டு அந்த சர்க்கிள், ராணி சென்னம்மா சர்க்கிள் நாங்க பார்க்கதான் போறோம். பார்த்து அங்க ஒரு வீடியோ எடுக்க போறேன். அங்க எல்லாட்டும் அடி வாங்கத்தான் போறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு நாங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். உப்ளியில காத்தாலேயே சுத்திங்கிற 8 மணிக்கு அந்த அண்ணா தூங்கிங்கிறாரு. சரி தூங்குனான்னு சொல்லிட்டு நான் ப்ரெஷ் வாங்க வந்தேன். எங்கடா கடை பார்த்தா ஒரு கடையில் காலி வச்சுருக்குது ரோடெல்லாம். சரி பார்த்தா இங்கே ஒரு கடைக்குது. இங்கே ஒரு கடையில் போய் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உப்ளி நாய்க்குது. உப்ளி நாய் கடைசியாக நான் தேடின்னு வந்து பொருள் எடுக்க சிச்சி. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் அந்த அண்ணா வீட்டுக்கே போகிறோம். பார்த்தீங்கன்னா ரோடே காலியாச்சுங்குது. ஒரு காரு பின்ன ஒரு ஆட்டோ தான் போயிங்குது. ரோடு ஃபுல்லு காலியாக இருக்குது. அதான் 8 மணிக்கு யாருமே ஏஞ்சிக்கல. அடா போங்க பாஸ், நாங்கள் தூங்குறோன்ட்டு எல்லாம் தூங்கினுங்கிறீங்களோ? அங்கே பார்த்தியா ஒரு நாய், உப்ளி நாய். பாஸ் நான் பாஸ் தூங்கினுங்கிறீங்க? 3 பேர் இருக்கிறீங்கோ. அட்டாக் பண்ணிட போறீங்கோ. ஐயோ கோவாசி நாட போது ஓடிடுறா. ஓடக்கூடாது. அவங்களே சிவனேன்னு தூங்குறாங்க. நான் குரு உப்ளி வந்துட்டு இவ்வளோ சைலண்டா குரு. சரிவா ஃபுல்லா பார்க்கலாம், உப்ளியே சுற்றி பார்க்கலாம். இது ஒரு பெரிய சிட்டி, பஸ்ஸாக சுற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு உப்ளியை ரவுண்ட் அடிக்க போயிருக்கிறோம். ஸோ எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சுனில் அண்ணா இருக்கிறாரு எங்கள் மேனேஜர். அவங்க மாமா அவங்க ஆட்டோவில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அவங்க ஆட்டோ.
அந்த எங்கள் மேனேஜர் தான் ஓட்டிங்கிறது ஆட்டோ. இந்த ஆட்டோ வந்துட்டு அவங்களோட சொந்த ஆட்டோ. ஸோ வாங்க இப்போ போயிட்டு உப்ளியை நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக சுற்றுறியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம வேறு ஏதோ விஷயத்துக்கோஸ்கரம் தான் வந்திருக்கோம். அது கூட நான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்ட போகிறேன். வெயிட் பண்ணுங்க. நான் உப்ளி வந்துட்டு என் கையில் இப்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் சுற்றி காட்டுறேன். ஸோ போக போக எனக்கு எப்போ கிடைக்கிற சான்ஸ்லாம் உப்ளிக்கு வரும்போது அப்போ வந்துட்டு உப்ளியோட எல்லா நைட் லைஃப்பும் என்னென்ன இருக்குது உப்ளியில் வந்துட்டு எல்லாமே காட்டுறேன். இப்போதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கொடுக்கலாம். வாங்க போகலாம். உப்ளி வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூலாக இருக்குது. நம்ம வந்துட்டு 1980 அப்போ வந்துட்டு பெங்களூர் எப்படி கூலாக சைலண்ட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி தான் உப்ளி வந்துட்டு இப்போ எனக்கு அந்த ஃபீல் கொடுக்குது. இன்னும் வந்துட்டு டிராஃபிக்கு இருக்குது, ஆனால் அவ்வளோ எல்லாம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு பெங்களூர் எப்படி இருந்துச்சு, ஜாலியாக ஒரு மாதிரி கூல் பிளேஸு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல, அதே மாதிரி தான் உப்ளி இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. உப்ளி வந்துட்டு ஒரு சின்னதாக பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி. ஸோ அந்த சிட்டியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸில் கூட நீங்கள் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கல்ச்சர் இருக்குது. ஸோ பெங்களூரில் இருக்கிற கன்னடா இங்கே இருக்கிற கன்னடா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நம்ம யாருன்னா கேட்டாங்கன்னா ஒரு அண்ணாவோ இல்லை இவங்க ஃப்ரெண்டோ இல்லை இந்த அண்ணா கையில் வந்துட்டு நான் உப்ளி பாஷையில் பேச வைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு கல்ச்சர் வந்துட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் அன்பாக்குறாங்க, எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. எங்கன்னா போனோன்னா எதுனா பண்ணணும்னா கரெக்டாக என்ன வலிக்குது எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா அவங்க மாமா வீட்டிலேருந்து நம்ம கிளம்புனா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம இது ஸ்டேட் ஹைவேக்கு வந்துட்டோம். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் ஹைவே தான். பெங்களூரில் எப்படி அந்த காலத்தில் பழைய ஆட்டோ இருந்துச்சு, அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் ஆட்டோ எவ்வளோ பழையசாக இருக்குது. ஜாலியாக டிராஃபிக் வந்துட்டு அவ்வளோ எல்லாம் இல்லை, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆயிடுது பாருங்க டிராஃபிக்கு. சரிடா, இப்போ பெங்களூரில் இருக்கிற மாதிரி உப்ளியில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 200% இருக்குது. பெங்களூரில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ உப்ளிலையும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அதுக்கும் ஒரு ஏரியா இருக்குது. இப்போ எப்படி நம்மளுக்கு எம்ஜி ரோடு அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரிகேட் ரோடு அந்த மாதிரி இருக்குது, இங்கேயும் அந்த மாதிரி ரோடு இருக்குது. இங்கே எக்கச்சக்கமாக தியேட்டர்ஸ் இருக்குது, ஃபிலிம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே கூட தமிழ் ஃபிலிமு, கன்னடா ஃபிலிமு, தெலுங்கு ஃபிலிமு, ஹிந்தி ஃபிலிமு, மலையாளம் ஃபிலிம் எல்லா ஃபிலிமும் இங்கேயும் போடுறாங்க. ஸோ ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லா லாங்குவேஜ் பேசுகிற மக்களும் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கன்னடா, செகண்ட் ஹிந்தி, தேர்ட் வந்துட்டு தமிழ், அப்புறமா மலையாளம் கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஸோ எல்லா லாங்குவேஜோட மக்களும் இங்கே கலந்து இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு என்னென்னா கல்ச்சர் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க. இப்போ நாம் எங்கே போயிருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷன் காட்டுறேன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் என்னத்துறா ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். காத்தாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல வாங்கோ ஒரு விசிட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அழகான ஒரு குட்டி சிட்டின்ட்டு, எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் தான் இருக்குது இந்த உப்ளியில். ஸோ நம்ம அவங்க மாமா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு உப்ளி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் உப்ளி ஸ்டேஷன். இப்போ நம்ம பாருங்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இப்போ நம்ம எங்கே போயின்னுறோம்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனோட ரயில் இன்ஜின் வந்துட்டு இங்கே நிற்க வச்சுருக்காங்க. வெல்கம் டு தி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பாருங்க, அங்கே இருந்த பஸ் அது வந்துட்டு அங்கே இருக்குது. அங்கேருந்து பாருங்க அப்படியே 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 இன்னும் போயின்னே இருக்கும், அவ்வளோ தூரம் போயின்னு இருக்கோம் உப்ளியோட பெரிய பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம கீழே இறங்குற தெரியுமா, இப்போ நான் நந்தன் போயிருக்கிற ட்ரெயின் பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதுல்ல, இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு லாங்கஸ்ட்டாக ரொம்ப லாங்காக இருக்கும், போயின்னே இருக்குது. இன்னும் பாருங்கள் அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்துட்டு ஏஷியாவிலே பெரிய பிளாட்ஃபார்மு, லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்மு. அதனால தான் வந்துட்டு சவுத்தில் இந்தியாவில் இது வந்துட்டு பெரிய ஸ்டேஷன் வந்துட்டு பேர் வாங்கியிருக்கு. அந்த ட்ரெயின் நிற்கிது பாருங்க, அது வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் வந்துக்கிற இடம் வந்துட்டு
ஹுப்ளியில் வந்துட்டு பஸ்ஸுக்கு பயங்கரமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பயங்கர ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துன்னு இருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸுங்க பாருங்கள் எப்படி இருக்குது. இது எங்கடா இருக்குதுன்னா ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது, அதுலேருந்து நம்ம இப்படி வெளியே வந்தாக்கா இங்கே பஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த பஸ்ஸு பற்றி என்னடா டீட்டெயில்ஸ், இது என்ன டிஃப்ரெண்ட் ப்ளூ கலரில் இருக்குது, நம்ம கர்நாடகா நம்ம பெங்களூரில் இருக்கிற மாதிரி பிஎம்டிசி பஸ் இருக்குது இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. அது ரெட் கலரில் இருக்குது, இது வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்துட்டு நம்ம சுனில் அண்ணா சொல்வார், அவர் கையில் இருங்க ஹுப்ளியில் நான் பேச வைக்கிறேன் அந்த வார்த்தையை. அது நான் உங்களுக்கு முடிஞ்சால் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுப்ளியில் பிஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இருக்குது. இது வந்துட்டு ஹுப்ளியில் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது. வாங்க நம்ம போயிட்டு சுனில் அண்ணா கேட்கலாம், நம்ம மேனேஜர்கிட்ட எப்படி இருக்குதுன்ட்டு. ನೋಡಿದರೆ ನಾವು BRTS ಕಡೆ ಬಂದೀವಿ. BRTS ಅಂದರೆ ಬಸ್ ರ್ಯಾಪಿಡ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಸಿಸ್ಟಮ್ ಅಂತ. ಸೊ ಇದು ಬಂದು ಹುಬ್ಳಿಯಲ್ಲಿ 2018ರಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯಿತು. BRTS ಅಂದರೆ ಏನಂದರೆ ಅದು ಬಸ್ಗಾಗಿ ಒಂದು ಸಪ್ರೇಟಾಗಿ ಲೇನ್ ಇರುತ್ತೆ, ವೇರ್ ಇದು ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಬಂದು ಈಸಿ ಆಗುತ್ತೆ ಫಾರ್ ಪೀಪಲ್. ಆ್ಯಂಡ್ ಇದು ಬಂದು ಭಾಳ ಜನಕ್ಕೆ ಅನುಕೂಲ ಆಗಿದೆ. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಕಾಲೇಜ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಅನುಕೂಲ ಆಗಿದೆ, ಹಾಗೂ ಪೀಪಲ್ ಆನ್ ಡೈಲಿ ವರ್ಕ್ ಹೋಗೋರು ಅವ್ರಿಗೆ ಅನುಕೂಲ ಆಗಿದೆ. ಬಿಕಾಸ್ ಈಚ್ ಸ್ಟಾಪಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಬಸ್ಗಳು ಎವ್ರಿ ಸ್ಟಾಪ್ ನಿಲ್ಲುತ್ತೆ, ಒಂದೊಂದು ಬಸ್ಗಳು ಇಟ್ ವಿಲ್ ನಾಟ್ ಸ್ಟಾಪ್ ಎವ್ರಿವೇರ್. ಅದು ಬಂದು ಇಲ್ಲಿಂದ ವಿದ್ಯಾನಗರಕ್ಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್ ನಿಲ್ಲುತ್ತೆ, ವಿದ್ಯಾನಗರಿಂದ ಮತ್ತೆ ಧಾರವಾಡ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತೆ. ಸೊ ಹಂಗಿದೆ. ಸೊ ಭಾಳ ಅನುಕೂಲ ಆಗಿದೆ. ಆಮೇಲೆ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಐ ಗೆಸ್ ಸಮ್ವೇರ್ ಅರೌಂಡ್ 13-15 BRTS ಇದೆ. ಆ್ಯಂಡ್ ಒನ್ ಅಮಂಗ್ಸ್ಟ್ ಇಟ್ ಇಸ್ ಹುಬ್ಳಿ ಧಾರವಾಡ BRTS ಸ್ಟೇಷನ್. ಸೊ ದಿಸ್ ಈಸ್ BRTS ಫಾರ್ ಯು. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹுப்ளியில் ஸோ பஸ் சர்வீஸு மக்களுக்கு எஜுகேஷன்லேருந்து பிடிச்சி வயசானவங்களுக்கு மட்டும் எப்படி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோடுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது அந்த பேர் வந்துட்டு வரலாறுலேருந்து வந்திருக்கு. அந்த ரோடு ஹுப்ளியில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரோடோட பேர் என்ன தெரியுமா? ராணி சென்னம்மா ரோடு. ராணி சென்னம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கித்தூர்ல வந்துட்டு ஒரு ராணியா இருந்தவங்க தான் கித்தூர் ராணி சென்னம்மா. சொல்லும் போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த ரோட்ல போயிட்டு அந்த ரோடு எப்படி இருக்கு, அந்த ரோடுக்கு வந்துட்டு எப்படி பேர் வந்துச்சு, அந்த ரோட்ல என்னென்ன இருக்குன்ட்டு அந்த ரோட்லயே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த ரோடுக்கு தான் கிளம்ப போறோம். போலாமா? வாங்க போலாம்.